மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு அவங்களோட லவ்வர் இருக்கார்ல, அதாவது எப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு 20, 18 அப்படின்ற வயசு இருந்ததுன்னா, அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 40, 45 அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஓல்டு ஏஜ் பாய் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்கள வந்து ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருப்பாங்க. அதை வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடு, அந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்ற மாதிரி அவங்கள டச் பண்ணியே வந்து தடவி தடவி விட்டு அவங்களுக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவர் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது. ஹீரோயினோட நேரம் இவர்கிட்ட வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இவரோட ஃபேமிலியில் வந்துட்டு இவ கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஓல்டு மேன் இருக்காருல்ல, அதாவது ஒரு நடுத்தர வயசு பையன், அதாவது ஒரு 45, 50 அந்த மாதிரி ஏஜ் மாதிரி இருக்கும். இதே நேரத்தில் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வரதா இருக்கும். எதுக்காகனா இந்த வீட்டில் உள்ள ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ ஹீரோவுக்கு வந்து வந்துடுவார். ஹீரோ வரதுக்கு முன்னாடியே ஹீரோட ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, யங் மாஸ்டர் வந்துட்டு இப்போ அவங்க கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்காக வந்துட்டு சீரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கால சந்தோஷம் தாங்க முடியாது. பார்த்தா அவ்வளோ பணம், நகை, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதுக்காக தான் ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்காக மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சூழ்நிலை, இவங்க ஒரு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அவர் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, இப்போ அவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்வார், உன்னை நான் வீட்டுக்கு கூட்டி போயிடுவேன், உன்னை நான் அப்படி பார்த்து இப்படி பார்த்து சொல்லிட்டு ஹீரோனை தடவிக்கிட்டே பேசிகிட்டே இருப்பார். இப்போ வராருல ஹீரோ, அவருக்கு வந்துட்டு இவங்களை எப்படியாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோயினுக்கா நல்லா அவங்க ஏதோ ஒரு லாக் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களால எதுவுமே செய்ய முடியல, சொல்லவும் முடியல. அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ உள்ளே வந்துடுவார். ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து லாஸ்ட் நைட் இவன் கூட தானே நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி யார் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து யார், இந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்போ அந்த ஃபேமிலியில் அதாவது அவங்க எல்லாருமே வில்லி டைப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹீரோயினை வச்சு பணம் பார்க்க ஆசைப்படுறாங்க. ஹீரோயின் நல்லா அழகாக இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு வந்துட்டு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்ச ஹீரோயின் மேலே தள்ளியே விட்டுருவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே விடவும் ஹீரோ கரெக்டாக கேட்ச் பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு அவங்கள தள்ளி நிப்பாட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வீட்டில் சம்மந்தம் பேச வந்துடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நிறைய காஸ்ட்லியான பொருள் எல்லாம் வந்து இறங்கும். இதை பார்த்தோன்னா எல்லாரையும் கையிலேயே பிடிக்க முடியாது. ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கார்ல, வயசானவர், அவர் வேணும்னே ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு கோவமா அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அதோட சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரும்போது பார்த்தா ஹீரோன் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் போயிட்டு அந்த கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோ பக்கத்தில் உட்காரும் போது ஹீரோ என்ன சொல்வார், அவளை வந்து இங்கே உட்கார சொல்லணும்னு சொன்னால் உடனே அவர் சிரிச்சுட்டு கொஞ்சம் கூட எதுவும் இருக்காது. உடனே ஹீரோன் அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அவர் உட்காந்துப்பாரு. இப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு எப்படியாவது ஹீரோவை மயக்கியாவது நம்ம அவங்க கூட போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அதாவது என்ன சொல்ற டைனிங் டேபிள் இருக்கலாம், அதுக்கு கீழே காலை வச்சு அவர் காலை போட்டு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. தடவி அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து என்னன்றப்ப இந்த மாதிரி திரும்புவாரா, எனக்கு அதாவது உங்களுக்கு நான் வந்து திருப்தியாக இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஹீரோக்கு புரிஞ்சிடும் இவ ஏதோ ரொமான்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், டக்குன்னு காலை பிடிச்சி தள்ளி விடுவோம். இப்போ அதில் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொட்டிடும். ஒன்று எங்கள் வீட்டில் இருக்க என்ன சொல்லுவோம், போய் ட்ரெஸ்ஸை போய் மாற்று போய் இப்படி தான் நீ வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறதா அப்படின்னு திட்டவும் ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வருவாங்க. வரும்போதே அவங்க யோசிப்பாங்க எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோன் கிட்ட வந்து கேட்பார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஹீரோன் என்ன சொல்வாங்க, ஆமாம் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னை வந்துட்டு உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட இப்போ வந்துட்டு இப்போ ஹீரோ இப்படி பேசும்போது ஹீரோயின் இப்படி கேட்குறாங்களா, அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்வார், அதுக்கு வந்து நான் இன்னும் முடிவு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ பொறுமையாக கூட முடிவு பண்ணிக்கோ, ஆனால் வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவரை நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து உனக்கு நான் வந்துட்டு ஸ்டெப் மதரான முறையாக வந்துடுவேன். அப்போ நீ வந்து இந்த குடும்பத்தில் யாரை நீ கல்யாணம் பண்ணாலும் அதாவது இப்போ அவரோட பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நான் உனக்கு என்ன முறை ஸ்டெப் மதர் தானே அப்படி முறையில் தான் வருவேன் அப்படின்னு ஹீரோவுக்கு சரியான கோவம் வரும். ஒன்று என்ன பண்ணுவார், அவர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வச்சு இவர் என்ன சொல்வார், இந்நேரம் உன் வயிற்றில் வந்து என்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கும், ஒன்று அது வந்து என்னை அப்பான்னு கூப்பிடும், இல்லை நீ வந்து என்னை வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு, பிரதர்னா கல்யாணம் பண்ணிக்கிற முறைன்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிடணும்னு ஹீரோன் பிடிச்சி தள்ளி விடுவாங்களா. அதோட இப்போ இவர் என்ன பண்ணுவார், ஹீரோனோட மடக்கி பிடிச்சி இந்த பக்கம் திருப்புவார். அவங்க பார்த்தா முதுகுலாம் காயமாக இருக்குது, யார் உன்னை அடிச்சது, யார் இப்படி உன்னை காயமாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எல்லாம் என்னோட விதி அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க.
அதோட அவங்கள திரும்பி 2 பேரும் பேசும்போதே டக்குன்னு பார்த்தோம்னா 2 பேருமே கிஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால 2 பேருமே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து இந்த வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு தான் வந்திருக்காரு. ஆனால் ஹீரோயினி இல்லை, எப்படியாவது ஆனால் ஹீரோயினை கல்யாணம் படித்து காசு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஹீரோயின் ஒரு கூட ரொமான்ஸ் பண்ணுறது தெரிஞ்சால் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தேவை பணம், ஹீரோயினை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் ஹீரோயினாக ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவார், கரெக்டாக அந்த எக்ஸில் அவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், வேகமாக மேலே ஏறி வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட பேரை சொல்லிட்டு ஒரு ஹீரோனுக்கு பயமாக தாங்குது, இங்கேருந்து போயிடு போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவர் போகவே மாட்டார். கரெக்டாக அவர் வந்து கதவு திறந்துருவார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், கதவுக்கு பிறகு ஒழிஞ்சுப்பார். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு பூத்தொட்டியை கீழே தள்ளி விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. உடனே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே வந்து இந்த பூத்தொட்டி வந்து கீழே விழுந்துருச்சு, இதில் நல்லா இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இந்த இடமே இப்படி ஆயிடுச்சு, அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி திட்டுவார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீரோ வந்தானே எங்கே போயிருப்பான், பாத்ரூம் எங்கேயும் போயிருப்பானான்னு சொல்லிட்டு யோசிப்பார். ரூமுக்குள்ளே ஒரு வேலை இருப்பானா, ரூமுக்குள்ளே வரப்போ வர உடனே ஹீரோனுக்கு பயமாயிடும். கதவு பின்னாடி தான் ஹீரோ இருக்கிற டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரூமுக்குள்ளே வராதிங்க அப்படின்வாங்க. ஏன்னு கேட்கும்போது, இல்லை இந்த இடம் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது, காலில் குத்துனா உங்களுக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிப்பாங்களா. சரி ஓகே சீக்கிரம் சீக்கிரம் அதெல்லாம் சரி பண்ண அப்படின்ற மாதிரி அவர் போவார். அப்போ ஹீரோ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவார், கதவு மெதுவும் அப்படி கையை வச்சு அதை மூட போவார். திரும்ப என்னடா இது காற்றே இல்லாமல் கதவு அசைஞ்சு வருது, கதவுக்கு முன்னாடி யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்க்க வருவார். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கையில் முள்ளு குத்துற மாதிரி கத்துவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், எதுக்கு இந்த வேலையை நீ பார்த்துட்டு இருக்க, அந்த நானி யாராவது கூப்பிட்டு அவங்கள அந்த வேலையை பார்க்க சொல்லு, முடிக்கு அந்த சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்த்துட்டு அங்கே வந்து வேலையை வா, உனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். என்ன பண்ணுவாங்க, அவர் போனோன்னு அவங்களும் வேகமாக வெளியே ஓடி போயிடுவாங்க. அப்படியே ஹீரோ பார்த்து நின்றுட்டே இருப்பார். இப்போ ஹீரோ கீழே இறங்கி வருவாரா. இப்போ இவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்குது, அது ஸ்டெப் பொண்ணு, அதாவது அவங்களோட பொண்ணு, அது ஓனாக வந்து பெற்று வச்சுட்ருக்கா அந்த பொண்ணு. இது ஹீரோயின் வந்துட்டு அவங்க வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்குல அவங்க சூழல் அது மாதிரி இருக்காங்களா. உடனே இப்போ இவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனால் ஹீரோயினை பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோயினை விற்கிறதுக்கு கூட அவங்க தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ ஹீரோவுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு கேட்கும்போது உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உங்களோட பொண்ணு வந்துட்டு இவ்வளோ பணத்துக்கு வந்து ஒருத்தானவளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவார். ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு போனோம்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போதே இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, யங் மாஸ்டருக்கு வந்து உங்கள் பொண்ணை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன், ஸோ அவரோட பிடிச்ச மாதிரி எனக்கு தோன்றது வந்து அந்த பொண்ணு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும், இப்போ ஹீரோனை திரும்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். உடனே அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி சிக்னல் காட்டிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இதோட அவர் போகும்போது பின்னாடியே இருக்க வர ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம், அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா அந்த குடும்பத்தால் யாராலையுமே தாங்கிக்க முடியாது, இவராலேயோ அவங்க அந்த பொண்ணு இருக்குல்ல அது அதோட அம்மா யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அப்படியே எல்லாரும் வந்துட்டு என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து திரும்ப போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் வந்த உடனே இப்போ ஹீரோன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையை பார்க்கலாம் நினைக்கும் போது அந்த எக்ஸ் லவர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட சொல்வார், எப்படியாவது அந்த ஃபேமிலியிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணி சொல்ல அப்படி இப்படின்னு. ஹீரோனும் சரி ஓகே நான் யோசனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவருக்கு வந்து ஹீரோயின் வயசில் ஒரு பொண்ணே இருக்கு, ஆனால் ஹீரோயினை வந்துட்டு தத்து எடுத்து வந்து வளர்க்குறேன்ற பேரில் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இவர் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கும். இவர் ஒரு பக்கம் ஹீரோனை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கலாம், அந்த இடத்துல வந்து விளையாட வருவாங்க. அங்கே வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு இருக்கலாம், அதுவும் வந்துடும். வந்தவொன்னு என்ன சொல்லும், ஆஃப்னேஜில் இருந்த உன வந்து இங்கே தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க அப்படின்றதுக்காக நீ வந்து இங்கெல்லாம் வந்து விளையாடுற அளவுக்கு வந்துட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த 2 பேருமா சேர்ந்துட்டு ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து உங்களை மாதிரி முட்டாளுங்க கிட்ட வந்து நான் பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை, என்னோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோன் வந்து கிளம்புவாங்க. அப்போவும் இவங்க 2 பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஹீரோனை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு கடுப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது விடவே மாட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து ஹீரோ அங்கே பார்த்துருவாரு. உடனே அவர் வந்த உடனே இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அவங்கள வந்துட்டு இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர் வந்து அவங்கள பார்த்துக்கிறாரு, அதாவது அவங்க கிண்டல் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கவனிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் பின்னாடியே வந்துருவாரு. சும்மா இல்லாமல் நல்லா விளையாட தெரிஞ்ச ஹீரோனுக்கு விளையாட தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த பாலை அவங்க கைக்குள்ளே வச்சு இது இப்படி தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொமான்ஸாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இப்போ அவங்க கிண்டல் பண்ணாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டீமாகவும் ஹீரோனும் ஒரு டீமாகவும் விளையாடுவாங்க. அப்போ அவங்க கையை பிடிச்சி இப்போ ஹீரோ வந்து வேகமாக அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற பால் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால் அவர் மூக்குலேயே போய் டம்மால்னு போய் விழும். அதே மாதிரி அடுத்தடுத்த அடிங்க வந்து அவங்க 2 பேர் மேலேயும் மாறி மாறி விழும். அதுங்க 2த்துக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோனும் ரொம்ப சிரிச்சு ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஒரு அங்கே நிறைய பாட்டில் தண்ணி அடிக்க வச்சிருப்பாங்க. ஒரு பாட்டில் எடுத்து அவங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்கும், ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கும் போது பார்த்தா 2 பாய் தான் அவங்க குடிச்சிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாங்க,
பண்ணுவார், அவங்கள்ட்ட வந்து அந்த பாட்டிலை பிடுங்குவார். உடனே ஹீரோயின் கேட்பாங்க என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இங்கே இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது வாட்டர் பாட்டில், நீ என்ன என்னோட பாட்டில் படி எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோன்னு சரி அப்படியா சரி அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க, அவங்களும் தண்ணி குடிச்சிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்து நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு போவார். ஹீரோயின் கேட்பாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது இல்லை நீ தனியாக பேசுன்னு சொன்னால் சரிவா எங்கேயாவது போய் ஓரமாக நின்று பேசலாம் அப்படின்னோடனே நான் இதே இடத்துல தான் பேசலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்துப்பாரு. என்ன பண்ணுவாங்க சரி பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்களா, ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார் இல்லை இந்த இடம் சரி வராது நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போனவர் தனியாக ஒரு ப்ரைவேட்டான இடத்துல போய் வச்சுட்டு ஹீரோனை டக்குன்னு கிஸ் பண்ணிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு திரும்ப திரும்ப தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அவர் கிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிட்டாரு, திரும்ப திரும்ப கிஸ் பண்ண வந்துட்டே இருப்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு நான் இருக்க குடும்பத்தில் வந்துட்டு அந்த சொந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது தெரிஞ்சால் வந்து அதனால பேர் எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், இது என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், என் குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு உன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நீ வந்து என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு இன்னும் நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ வந்து தேவையில்லாமலாம் யோசிக்காத அப்படின்னு சொன்னவர் ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினும் அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஹீரோயினோட வீட்டில் அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஓனாக இருக்குது அந்த பொண்ணு என்ன பண்ணோம், அது வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் என்ன அதுவும் விளையாடி முடிச்சிருச்சு, ரொம்ப வேறுத்திருக்கு, ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருமா. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே இருக்க ஒரு ரூம்லேயே இப்போ 2 பேரும் ஒளிஞ்சுப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து கரெக்டாக பார்க்க வந்துடும். இப்போ ஹீரோயின் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வார், இப்போ நான் அதை ஹீரோயின் சொல்லுவாங்க சத்தம் மட்டும் போட்டுறாத, சத்தம் போட்டிங்கன்னா வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை ஹீரோனை சொல்லுவார் நான் சத்தம் போடாமல் இருக்கணும்னு எனக்கு கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் அதையும் பயன்படுத்திட்டு இருப்பாரு. உன்னை ஹீரோன் வந்து கெஞ்சி கேட்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு வாயை முருட்டிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. டக்குன்னு இந்த பொண்ணு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்க்கலான்னு கதவு திறப்பாங்க. இது என்ன பண்ண டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, அது பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பிடிச்சி உள்ளே இழுத்துருவாங்க. இழுத்துட்டு அதெல்லாம் நீ பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உன் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே இப்போ இந்த டைம் பார்த்தோன்னா அதுக்கு ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கும், யார் இல்லைன்னொன்னே அது பாட்டுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட டவல் வந்து கீழே விழுந்துடும். அப்போன்னு பார்த்து அது இந்த பக்கம் இந்த ரூம்குள்ளே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மறைஞ்ச மாதிரி நின்றுட்டு ஹீரோ வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி, இப்போ கதவு திறந்தா கூட அவங்களோட முதுகு தான் தெரியும். ஸோ வேற யாரோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி போயிடுவாங்களா, அந்த மாதிரி 2 பேரும் நினைப்பாங்க. ஸோ இவங்க குனிஞ்சு டவல் எடுக்கும்போது 2 பேரோட காலை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த டவல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போயிடும். இப்போ ஹீரோன் வந்து வெளியே போகணும்னு நினைக்கும் போது ஹீரோ விட மாட்டேன் அட பிடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ கிட்ட தப்பிச்சு போகிறது ஹீரோனுக்கு ஒரு பெரிய படம் இருக்கும். அங்கேருந்து போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விமன்ஸோட ரூமு இங்கே வந்து உனக்கு வேலையே இல்லை, பேசாமல் சத்தம் போடாமல் கிளம்பு இங்கேருந்து, நாள் அப்புறமா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லவும் ஹீரோ சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். ஆனால் ஹீரோக்கு ஹீரோனு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பார், என்ன பாஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்களையே ஒரு பொண்ணாலே விடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இதோட ஹீரோன் வந்துட்டு மறுநாள் வேலைக்கு போவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேட்டி எடுக்கிறது அவங்களோட இன்டர்வியூக்கு தான் வேலையாக இருக்கும். இப்போ அதை அவங்களோட பாஸ் வந்து என்ன சொல்வார்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வராரு, அவரை நீங்கள் பேட்டி எடுக்கணும்னு சொல்லும் போது நீங்கள் சொல்லாமல் திடீர்னு இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் ப்ரிப்பேர் கூட நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது, அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல கெஸ்ட் தான், நீ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், உன்னோட திறமையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், திடீர்னு ஒரு வேலை கொடுத்தா கூட நீ நல்லாவே செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் சரி ஓகே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் உட்காந்துருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்களோட சிஸ்டர் இருக்குல்ல வேணும்னே அதுவும் வந்துட்டு அதே வேலை பார்க்கறதுக்காக வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் 2 பேருமே ஹெட்செட்டை மாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. பார்த்தா ஹீரோ தான் வருவார். ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குமோ. உடனே அந்த மேனேஜர் அவர் என்ன சொல்வார், நர்வஸ் ஆகிறதுக்கு இங்கே வேலையே இல்லை, நீ வந்து நார்மலாக எப்படி பேசுவியோ அந்த மாதிரி பேசி நீ மேனேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோன்னு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க நார்மலாக அவங்க வேலையை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாரோ குறுக்கால பேசுவாங்க. அது குறுக்கால பேசும்போது எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்க வந்து ஹீரோனை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு தான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஹீரோயினோட இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை பார்க்கும்போது அவள் பேரை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது பிளான் பண்ணியிருக்கோம். ஹீரோயின் அது சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ எப்படி அதை சமாளிக்கிறதுனே தெரியாது. அந்த மேனேஜர் வர ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ண போகும்போதெல்லாம் வந்து இடையில அந்த கிராஸ் லைன் வர மாதிரி வந்து அவர் செட் பண்ணிவிட்டு ஹீரோனை ஒரு மாதிரி பேசுகிற மாதிரியே வச்சுட்டே இருப்பார். ஹீரோனுக்கு இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. இதை வந்துட்டு ஹீரோ கவனிச்சிருவாரு, ஹீரோட ஆளுங்களும் கவனிச்சிருவாங்க. இப்போ நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு கார் நின்றுட்டு இருக்கும், அதில் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், வேணும்னே அந்த பொண்ணு சொன்னதுக்காக ஹீரோயினை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த வேலை பார்க்குறாரா பண்ணுவாங்க. பிடிச்சி வச்சுட்டு ஹீரோட ஆளெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட சாரி என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் எங்கேயாவது ஓடுறேன்றப்பார் அவர் சொல்லுவார். இதை தெரிஞ்சவொன்னே ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும் இவ தான் அந்த மாதிரிலாம் ஆளுங்களை ரெடி பண்ணியிருக்கான்னு. ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். உங்கி பலாருன்னு அந்த பொண்ணு கணத்தில் அரைஞ்சிருவான். அது சும்மா இல்லாமல் அது திரும்ப அரையும். மாறி
மாதிரி இப்படியே 2 பேரும் அறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். எந்திரிச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாரா. இந்த மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ கிட்ட சமாளிப்பார். இல்லை இது இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கே இதுதான். அதாவது லைவாக ஒரு ஷோ போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங் ஆகும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, மற்றபடி அவங்களுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல அந்த வயசானவர், அவர்கிட்ட போயிட்டு இந்த ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது அவருக்கு சரியான கோபமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார், அந்த பொண்ணோட பேச்சை கேட்டுட்டு ஹீரோனை போட்டு அடின்னு போட்டு அடிப்பார். ஹீரோனுக்கா ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி காயமாக ஆகிடும். அப்போ அவர் யோசிச்சு பார்ப்பாங்க, ஹீரோனுக்கு இப்போ யாரும் இல்லைல்ல, அவங்க கூட்டிகிட்டு வந்து தானே வளர்க்குறாங்க. சின்ன வயசாக இருக்கும் போதே வந்துட்டு, அதாவது அவங்க ஏஜ் என்ன பண்ண அந்த டைமில் இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோன் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உன்னை வந்து நாங்கள் வேறு யாராவது கூட்ட விற்றுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுவாங்க. ஸோ வேறு மாதிரி மோசமான ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஹீரோயினை வாங்குறதுக்கு அவர்களும் அப்பத்துலேருந்து ஹீரோன் ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ திரும்ப வந்தாலும் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நீ திரும்ப என் பேச்சை கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுனன்னு வச்சுக்கோ, ஏன் ஞாபகம் இருக்குல்ல, மறந்துட்டியா, இப்போ கூட அவனுக்கு கால் பண்ண உடனே வந்து ஒன்று இழுத்துருப்போம் தெரியும்னு. ஹீரோனுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த ஒரு பயம் வந்துட்டு அதை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கும்ல. இல்லை என் பேரில் தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் அவனுக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் வந்துட்டு இனிமேல் எதுவுமே நான் வந்து உனக்கு ஒபே பண்ணுவேன், நான் இது மாதிரி என்னோட இஷ்டத்துக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அழுதுட்டு கெஞ்சிக்கிட்டும் காயத்தோடு உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஹீரோன் இப்படி கெஞ்சுறதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ தெரியுதுல்ல என்கிட்ட வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கண்டுபிடி திட்டிட்டு போயிருமா. ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த செகண்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, நல்ல பூனை மாதிரி அழகாக ஒரு காது வச்ச மாதிரிலாம் ஒரு ஹேர் பேண்ட் இருக்கலாம், அந்த ஹேர் பேண்டெல்லாம் போட்டுப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ இங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு அவங்க நினச்சாங்களோ இல்லையா, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு காலை மட்டும் அந்த ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு விடுவாங்க. அவங்களோட கால் மட்டும் அந்த தொட வரைக்கும் வெறும் கால் மட்டும் தான் உள்ளே வரும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயங்கின மாதிரி ஆயிடுவார். அப்புறம் அவங்க தலையில் மட்டும் 2 பூனையோட காதை மாதிரி வச்சு ஒரு ஹேர் பேண்டோட போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கூப்பிடுவாங்களா, இங்கே கிட்டவா அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுவார். உடனே அவங்க கிட்ட வந்துட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தா இது எல்லாமே ஹீரோவோட கனவு. ஹீரோ வந்து ஹீரோயின் தாங்கிட்ட இந்த மாதிரி வர மாதிரி அவர் இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இவர் கனவு கொண்டுட்டு இருப்பாரு. பக்கத்தில் பார்த்தா வந்து அவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. பஸ் என்ன கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர கேட்பாரு. ஆமாம், ஏன் தான் ஹீரோனை பற்றின சிந்தனை எனக்கு வருதுன்னு தெரியல, அவளை பற்றின கனவாவே எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோயின் ரொம்ப மாடலாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே ரோட்டில் வந்திருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு கையை பிடிச்சிருக்க பிரச்சனையாக இருக்கும். ஹீரோ அதை பார்த்துருவாரு. என்னடா இது நம்ம கனவுல வந்து அதுக்குள்ளே நேரில் வந்து நிற்கிறான், அவகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடி நடிச்சு அவர்கிட்ட துரத்தி விட்டுருவார். அப்புறம் தான் ஹீரோயின் வந்து அவர் மேலே அப்படியே சாஞ்சு அப்படியே அனுசரணையாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, வேணும்னே தான் அவங்க வந்து அந்த ஆளை பணம் கொடுத்து அவரை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஹீரோ கிட்ட நம்ம போகணும் அப்படின்றதுக்காக அவங்க முடிவு பண்ண விஷயம். பேசிட்டே இருப்பார். இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவரை வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கே கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒரே நேரத்தில் 2 பேரையும் கல்யாணம் பண்ண நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற மாதிரி இவங்களும் அப்படியே சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொல்வாருன்னா, இதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறேன், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோனுக்கு என்னன்னா, ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடணும், அங்கே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளை யார்ட்டையாவது விற்றுருவாங்க, இல்லை அவங்க நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனை யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவர் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று ஹீரோ வந்துட்டு அப்படியே அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஹீரோனோட அப்படியே முதுகெல்லாம் டச் பண்ணும் போது பார்த்தா அவங்களுக்கு வலிக்கும். உடனே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஹீரோக்கு தெரியும் ஹீரோனுக்கு நல்ல காயமாக இருக்குது. யார் உன்னை திரும்ப அடிச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எத்தாவதோட இதே கேட்பேன், வீட்டில் உள்ளவங்க தான் அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோன் பதில் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா, இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூட இவருக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க இப்படி தான் சின்ன வயசாக இருக்க ஹீரோ வந்து அடைச்சி போட்டுருவாங்க, அடிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ எப்படிலாம் கஷ்டம் இருக்கும் அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அதை ஃபீல் பண்ணி ஹீரோயின் இப்போ எந்த நிலமையில் இருக்கான்றது அவருக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், எனக்கு வந்து என்னோட அம்மாவோட திங்ஸு, எங்கள் அம்மாவோட திங்ஸு அதெல்லாம் வந்து எனக்கு வேணும், அது தேவைப்படுற வரைக்கும், அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து உனக்கு ஃபேவராக நான் இருக்கிற மாதிரி நான் இருப்பேன், அது எனக்கு கிடைச்சோன்னு அது வரைக்கும் நீ வந்து என்கிட்ட லவ் பண்ணலாம், அப்படி இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி வந்து 2 பேரும் டீலிங் போட்டுப்பாங்க. ஸோ இப்போ 2 பேரும் திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு வயசான தாத்தாவை தானே இருப்பார். இப்போ அவருக்கு வந்து ஹீரோயினை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவில் கூட இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினை வந்து ஹீரோவோட அப்பாவுக்கு கட்டி கொடுத்துட்டு ஹீரோவுக்கு வந்து அந்த வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு ஆசைப்படுறாங்க, ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஹீரோயினும் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோ கிட்ட 2 பேரும் மாறி மாறி அவங்களும் ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் ஹீரோயின் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளாமராக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க. ஹீரோ பார்ப்பாரு, இங்கே எனக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லை, இதுதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. திரும்ப இது 2
வந்துட்டு ஒன்றா கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படி இப்படி ரொமான்ஸை தான் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆகிடும். ஹீரோட அப்பா இருக்கார்ல, இப்போ வெளியூர்லேருந்து வருவார். வந்தோடனே ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பார். வேக வேகமாக வந்து கதவை திறந்தவுடனே அவர் பாட்டுக்கு இப்போ தான் ரொம்ப சின்ன வயசு மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக வேகமாக அவர் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறான் என்ன இதுன்னு சொல்லிட்டு விசாரிப்பாரா. ஆனால் ஹீரோனும் உள்ள ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரியல. ஏன்னா ஹீரோட அப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அது. அந்த பொண்ணு கூட தான் வந்து ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கும் தெரியுது. திடீர்னு சொல்லாமல் இப்போ அப்பா வந்துட்டாரு. எப்படி சமாளிக்கன்னு தெரியல. ஆனால் ஹீரோவுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால அப்படி சமாளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பாரு. இன்னும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தூங்கிட்டு தான் இருக்கானா, அவனுக்கு பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திட்டிட்டு மாடி வரைக்கும் ஏறி வந்துருவாரு. இங்கே மாடியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட செருப்புலாம் இருக்குல்ல, அது அங்கே கிடக்கும். உடனே இந்த அசிஸ்டன்ட் பார்த்துருவாரு. உடனே இந்த செருப்பை வந்துட்டு எப்படியே ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்ட தள்ளி விட்டுருவாரு. உடனே இவங்க ஹீரோட அப்பா பார்த்துருவாரு. என்னத்தை என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு அந்த சோஃபா அங்கே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. இதே இடத்துல ஹீரோக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை உள்ளே வச்சு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்துருவாரு. இப்போ அவங்க அப்பா ஹீரோவை பார்த்துருவாரா, என்னடா பண்ணிட்டு இருக்கனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த சோஃபாவில் வந்து ஹீரோனோட இன்னர்ஸ்லாம் அதெல்லாம் அங்கே கிடக்கும். அதை ஹீரோ வந்து பார்த்துருவாரு. அச்சோ இது கண்ணில் பட்டா இதாக போயிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக அவங்க அப்பா சோஃபாவில் உட்கார வரும்போது பார்த்தா அவங்க அப்பா உட்காரடாமல் இவர் வந்து உட்காந்து பாரு. இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அவர் வந்து பேச வரைக்கும் பேசுவார். அதுக்கப்புறம் ஹீரோ எப்படியோ ஒரு வழியை சமாளிச்சிருவார். அதுக்கப்புறம் நாளைக்கு தான், அதாவது ஹீரோட அப்பாவுக்கு வந்து இப்போ 7வது கல்யாணமாக வந்து அவர் வந்துட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காகவே இப்போ வெளிநாட்டிலேருந்து அவர் வந்திருக்காரு. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மையனை வந்ததுக்கு வந்து ஒரு திட்டி விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். இப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ ரூம்குள்ளேருந்து அவங்க எந்த பக்கம் வெளியே தப்பிச்சு போகிறது தெரியாது. ரூமில் ஜன்னலும் இல்லை எதுவும் இல்லை. அப்படின்னாலும் மாடியிலேருந்து எப்படி குதிக்க முடியும். அதனால் ஹீரோன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ அங்கேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எதாவது உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க அப்பா காதில் விழுந்துரும். என்னது இது ரூம்லேருந்து என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரா. இப்போ ஹீரோயின் தான் அங்கே வந்து ஏதோ உருட்டிகிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து எப்படி சமாளிப்பார், இல்லை அது வந்து ஒரு சின்ன சைஸ் ரேபிட்டு புதுசாக வாங்கியதான், அதான் வந்து இப்படி சத்தம் போடுதுன்னு சொல்லவும் நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி விட்டு போயிடுவார். இப்போ ஹீரோ வந்துட்டு மேலே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து பார்த்தோன்னு சிரிப்பார். அவர் எங்கன்னு கேட்கும்போது அவர் இங்கே இல்லைன்னு சொல்லணும்னு ஹீரோ அங்கே வந்து இறங்கிடுவாங்க. அப்பாடா தப்புச்சுன்ற உடனே இவரோட கபோர்டுக்குள்ளே உட்காந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நார்மலாகி திரும்ப 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிவிடுவாங்க. மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்கேஜ்மெண்ட்டில் இப்போ அவர் இருக்காருல, இப்போ 7வது தடவையாக ஹீரோனை கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும். அதாவது என்கேஜ்மெண்ட் மாதிரி இந்த இடத்துக்கு ஹீரோன் வந்திருப்பாங்க, அந்த ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அதாவது ஹீரோனோட அந்த பொண்ணு இருக்குல்ல, ஸ்டெப் மதரோட பொண்ணு, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை கவர் பண்ணுறதுக்காக அது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஹீரோன் கையை வளைச்சு பிடிச்சி இழுத்து ஆடிக்கிட்டே இருப்பார். ஹீரோன்னு அவருக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. 2 பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு பேச்செல்லாம் இருக்கும்ல, அதாவது ப்ரைவேசியாக சில பேச்சுகள்லாம் வந்து பேசிப்பாங்க, மாறி மாறி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவம் வரும். எதுக்கு இப்போ வந்து ஹீரோ கூட வந்து சேர்ந்து ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சரியான கோவம் ஹீரோன் மேலே வரும். அதனால் இப்போ ஹீரோன் வந்துட்டு அங்கே வெளியே வந்தாலே அவருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு அவர் கூட இருந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு யாரை கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், டான்ஸ் ஆடினவர் பார்த்தீங்கன்னா நைஸாக ஹீரோனை கூட்டு வந்து திரும்ப ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அது வந்து ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த முன்னாடி வந்துட்டு அந்த ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்காக அவர் நின்றுட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து டவுட்டாக இருக்கும், ஹீரோவும் இங்கே வந்தால் இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போதே இந்த ஸ்க்ரீனை நவுத்திட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோணும். உடனே இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், இதெல்லாம் நவுத்திட்டு பார்க்கறதுக்குலாம் அனுமதியே கிடையாது, இங்கேருந்து போங்கன்னு சொல்லணும். உடனே அவர் அப்படியே சிரிச்சு மயக்கிற மாதிரி மயக்கிட்டு அப்படியே இந்த ஸ்க்ரீனை நவுத்தலன்னு போகும்போது அவர் கொஞ்சம் உஷாரான பார்ட்டியாக இருக்கார். டக்குன்னு என்ன பண்ணுவார், இதெல்லாம் அலோட் கிடையாது இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கேருந்து வா போகலாம், இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நாளை பின்ன உன்னை கல்யாணம் பண்ணணும்ல, ஸோ அந்த ஃபேமிலி கூடலாம் நம்ம நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்போ மனசே இல்லாமல் அங்கேருந்து அம்மாவை பொண்ணு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகிடும். இப்போ ஹீரோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அதுக்காக தான் இப்போ பொண்ணு வீட்டில் பேசணும்ல, அதனால் அந்த வீட்டுக்கு வந்துருப்பாரு, எல்லார்ட்டையும் பேசும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு நான் வந்து இப்போ ஹீரோனை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப பணக்காரவங்க தானே, இந்த அளவுக்கு ஷேர்ஸை வந்து ஹீரோயின் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதுக்கு உடனே இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்து அவன் மேலே தான் எழுதி வைக்கிறோம் அப்படின்றது கிடையாது, அவளோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் பேரில் நீங்கள் எழுதி வச்சா கூட எங்களுக்கு எல்லாமே ஓகே தான், அதை ஹீரோன்னு வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டா, அப்படிதான் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லுவார், அப்படியா அப்போ நான் ஓகே தான், உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ண போவார். அந்த நேரத்தை கரெக்டாக ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த ஃபைலை பிடுங்கிடுவார். பிடிங்கிட்டு அவர் பாட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவார். எப்படி அது யாரை நம்ம கல்யாணம் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதுவும்
சரிதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேர்லேயே வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார். இது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் ஹீரோயின் கிட்ட இருந்து திரும்ப தனக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காவது ஹீரோயின் எதுவும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, மறுநாள் ஆகிடும். மறுநாள் ஆனோடனே ஹீரோ போய் பார்க்க போவாங்க. இந்த மாதிரி என் பேரில் வந்து இந்த அளவுக்கு ஷேர்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கு காரணம் இது அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவரும் நல்ல விதமாக தான் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இப்போ வெளியே போகிறவங்க திரும்ப வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கேட்டு ட்ரெஸ் மாதிரி ஹீரோ கனவுல வந்து அடிக்கடி ஹீரோயின் வருவாங்கல்ல, ஒரு கேட்டு மாதிரி வந்து தலையில் வந்துட்டு ஹேர் பேண்ட் வச்சு ஒரு மாதிரி போட்டு வருவாங்களா, அந்த மாதிரி நேரில் வரும்போது இவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். என்ன இவர் நம்ம கனவுல வர மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து இல்லை இந்த காஸ்டியூம்ஸால் கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சில காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. கேம் விளையாடிட்டு இருப்பாரா, இது நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. 2 தடவை கூட விளையாடி இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே திரும்ப 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ரொம்ப நேரத்துக்கு போயிட்டு இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு வந்து அவங்க வீட்டோட ஞாபகமே வரும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி இப்போ வீட்டுக்கு வருவாங்களா, வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டியா நீ ஒரு வழியா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்க கேட்பாங்க. உடனே இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸ்ல இருக்காருல அவரும் சேர்ந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. உடனே இந்த பொண்ணு இருக்குல்ல அது வந்து பாத்துரும், ஹீரோ ஏதோ விளையாட போன இடத்துல இவ்வளோ அவள் அங்கே போய் ஹீரோ கிட்ட வந்து ஏதோ பேசுகிறா பழகுறா, அவள் ஏதோ சரி செய்கிறா அப்படின்ற மாதிரி இது கோர்த்து விட்ரும். உடனே ஹீரோயின் வந்தது வராதமா இப்போ எல்லாரும் மாற்றி மாற்றி விசாரணை பண்ணும்போது என் பேரில் தான் இப்போ ஷேர்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னோட இடம் என்ன, இந்த இடத்துல நீ எப்போ உன்னை கூட்டு வந்தோம், நாங்கள் உன்னை வளர்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் மறந்து போய் நீ ரொம்ப திமிரா பேசுகிற அளவுக்கு ஆயிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டெப் அதை என்ன பண்ணனா, இவ இதெல்லாம் பேசுகிறான்னா வந்துட்டு அதுக்கு நீ தான் காரணம், இவளை விட்டு வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போவே அவளை போய் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், திரும்ப ஹீரோனை தரன்னு இழுத்துட்டு வந்து திரும்பவும் ஹீரோனை வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கா தப்பிச்சு போகவே முடியாது, அந்த அளவுக்கு இருட்டு ரூமில் போட்டு அடைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இன்னும் அங்கே வரமாட்டாங்க. ஆனால் ஹீரோயினை தேடி அந்த வீட்டுக்கே போயிடுவார். அங்கே போன உடனே இப்போ ஹீரோன் அங்கே இருக்கவே மாட்டாங்க. இப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்க, அதாவது அந்த ஸ்டெப் மதர் அதெல்லாம் இருக்குல்ல அதுங்கள்ட்ட வந்துட்டு ஹீரோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் வரவே இல்லை, நேற்று வெளியே போனால் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு அது நம்பிக்கையாகவே இருக்காது. உடனே நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ இவங்க அடைச்சு போட்டாங்களா அந்த ரூமுக்கு கரெக்டாக ஹீரோ போவார். போகும்போது இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும், எங்கே பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஹீரோட அப்பாவுக்கு தானே பொண்ணு பேசி வச்சுருக்காங்க, அதனால ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து அங்கே கரெக்டாக திறக்கும்போது ஹீரோ நாங்கள் இருக்க மாட்டாங்க. அதோட இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோ சுற்றி சுற்றி வருது, அந்த பொண்ணு என்ன சொல்லும், நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல அவள் இங்கே இல்லை, அவள் வரவே இல்லை, அவள் வெளியே எங்கேயோ போனா, முன்ன மாதிரி அவள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற மாதிரி ஹீரோனை பற்றி தப்பாக பேசிடு. ஆனால் ஹீரோக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கும், இவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கரெக்டாகவே அவருக்கு தோணாது. சரின்னு சுற்றி சுற்றி அவரும் பார்ப்பாரு, ஹீரோன் எங்கேயுமே இல்லை, அவர் தேடின வரைக்கும் ஹீரோன் கண்ணில் படலை. உடனே இப்போ என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு எதுவும் வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, இங்கே என்னன்றதை கொஞ்சம் கவனம் வை கண்ணு வை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ காரில் எல்லாம் போகும்போது இப்போ அந்த எக்ஸ் லவர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோனை அடைச்சி தானே வச்சிருந்தோம், எங்கே போனாவ, ஹீரோ கதவு திறக்கும் போது உள்ளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவார். அந்த நேரம் பார்த்து ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, மேலே தானே ரூமில் அடிச்சு அந்த மேலே அந்த ரூம் ஜன்னல் இருக்குல்ல அதுலேருந்து குதிக்க பிளான் பண்ணிடுவாங்க. உடனே இவர் வந்து பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு திரும்ப அடிக்கிறதுக்கு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணிடுவாங்க. பண்ணவொன்னே கீழே வந்து விழுந்துருவாங்களா, ஹீரோ கரெக்டாக பார்த்துருவார். பார்த்தோன்னே ஹீரோனை தூக்கிப்பார். அவ்வளோதான், இப்போ அவங்கள வச்சு சரியான திட்டு வர, அதுங்களுக்குலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது, இது எப்படி நடந்ததுனே தெரியல அப்படி இப்படின்னு. ஆனால் ஹீரோ பயங்கரமாக திட்டிட்டு ஹீரோனை கையில் வச்சுக்கிட்டே சுமந்துட்டு நிற்பார். நான் வந்துட்டு உங்களுக்கும் இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ அந்த ஸ்டெப் மதருக்கும் அங்கே உள்ள ஆளுங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். வச்சுச்சோ இப்போ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே, இவன் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, மொத்தத்தில் இப்போ நம்ம டோட்டலாக இப்போ நஷ்டமாயிட்டோம், எதுவுமே நடக்காது போல நம்ம போட்ட பிளானெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கெல்லாம் மாறி மாறி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, கெஞ்சுவாங்க. ஹீரோ கண்டுக்க மாட்டார். அதோட ஹீரோனை தூக்கிட்டு வந்துருவாரா. இப்போ ஹீரோனோட ஃபேஸ் வந்து மூடி தான் இருக்கும். இப்போ ஹீரோட அப்பா இருக்காரு, அவர் பார்ப்பாரு, எந்த பொண்ணை இவன் தூக்கிட்டு இவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அவருக்கே தெரியல இவர் அவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போகிறவங்க சரி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு போல இருக்கு அவன் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், தனிப்பட்ட முறையில் ஹீரோனை கூட்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவார். அங்கே வந்து ஹீரோனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ டாக்டருக்கு கால் பண்ணுவார். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது யார் இப்படி இறக்கமே இல்லாமல் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப காயமாக இருக்குது, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். அந்த டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வந்து ஹீரோனுக்கு ரொம்ப வலிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை வச்சு அப்படியே கடிச்சுப்பாங்க, அந்த வலி தெரியக்கூடாதுன்னு. ஹீரோ பார்த்துருவார். உடனே டாக்டர் பிடிச்சார், நீலாம் ஒரு டாக்டரை வெளியே போயா, நான் மருந்து போடுவேன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிடுவார். இப்போ ஹீரோக்கு வந்து அப்படியே ஹீரோனுக்கு பொறுமையாக மருந்து போட்டுருப்பாரு. இப்போ உடனே அவங்க அப்பா இருக்காருல்ல, இதுக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து வாசலில் காவல் வேறு நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்துடுவார், என்னடா நடக்குது இங்கே, அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான், நீ பாட்டுக்கு வாசல் நின்று என்ன
இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அதோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவனுக்குன்னு ஒரு பொண்ணை நான் பார்த்து வச்சுருக்கேன், இந்த பொண்ணை தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேறு எந்த பொண்ணு கூட அவன் சுற்றக்கூடாது, உன்னோட வேலைன்றவுடனே இவரை சமாளிக்கிறது எனக்கு பெரிய பாடாக இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பார். வந்து எல்லாமே சரியாக போயிடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக திரும்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணு தனிப்பட்ட முறையில் பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்திருக்கும். அது வந்தோடனே ஹீரோ வந்து பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், கண்ணுக்கு மட்டும் ஒரு மாஸ்க்கை போட்டு வந்திருப்பாங்க. கண்ணுக்கு மட்டும் போட்டு அந்த மாஸ்கில் வந்துட்டு இந்த பொண்ணால் ஹீரோனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. வந்த ஹீரோன் வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட மடியில் இங்கிட்டும் அங்கிட்டும் உட்கார்றதும், இப்படி உட்கார்றதும் அப்படி உட்கார்றதும், ஒரு பூனை மடியில் வந்து உட்கார வந்தால் எப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கும் இஷ்டத்துக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு ரொமான்ஸுன்ற பேரில் அவங்க அப்படி இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கா சரியான வெறி ஏறிட்டே இருக்கும். நீ யார், நீ நான் லவ் பண்ணுறேன் அவன் மேலே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பங்கு ஏறிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹீரோயின் அடையாளம் தெரியல. ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்தில் அதுவும் கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடும். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதில்லை, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரீயாகவே ரொமான்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க அப்பா வந்து ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ண தயாராக இருக்கார்ல. இப்போ ஹீரோயினுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, உங்கள் அப்பா என்னை வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, ஸோ நான் அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோக்கு சரியான கோவம் வந்து உடனே தனியாக கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுவார். முத நீ என்ன தானே மயக்க பார்த்த, என்ன அப்படி பண்ணி இப்போ நான் உன் மேலே வந்து பிரியமானதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். உடனே ஹீரோயின் திரும்ப பேசும்போது, இதுக்கு நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப இவர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார், கிஸ் பண்ணிட்டே இருப்பார். இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து இப்போ யார் அவர் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு, எப்படியாவது அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுக்கு இடையிலேயே வந்துட்டு ஹீரோயினை திரும்ப அவங்க வீட்டில் வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மாட்டும் முதல்ல அவங்கள வந்து அவங்கள வச்சு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த எக்ஸ் லவர் இருக்காரு, அவருக்கே ஒரு கட்டத்தில் எப்படி தோணும் அப்படின்னா வந்து, உன்னை விட்டா தானே நீ வந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படி. ஏன்னா ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போகிறேன், அவரை கல்யாணம் பண்ணுறது தானே அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி பண்ண அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவார். இது ஹீரோக்கு தெரிஞ்சோன்னு அதுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடிட்டு இருக்குன்ற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ஹீரோட அப்பாவுக்கும் இது தெரிஞ்சிடும். ஒன்று பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயமே தெரிய வரும். இப்போ அப்பா என்ன நினைப்பாரு, நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச பொண்ணு இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சரி ஓகே இது எனக்கு 7th கல்யாணம் தான், நீ ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு இப்படி நினைக்கிற அப்படின்ற போது அது பரவாயில்ல, இப்போ உங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கட்டத்தில் ஒத்துப்பாரு. ஆனால் வந்துட்டு இந்த எக்ஸ் லவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், அவங்க குடும்பத்துலேருந்து யாருக்கும் இப்போ எதுவும் எந்த பணமும் எதுவுமே இல்லை, ஹீரோயினையும் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இவங்களுக்கு கொண்டு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோட இப்போ ஹீரோயின் மேலே அவருக்கு கோவம் அதிகமாக திரும்பிடும். உடனே ஹீரோயினை பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள பிடிச்சி மிரட்டிகிட்டே இருப்பார். ஹீரோ காப்பாற்றுறதுக்காக வருவார். இங்கே ஒரு கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றி கூட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதோட இவங்களெல்லாம் எப்படி கவனிக்கணுமோ அந்த மாதிரி கவனிச்சுட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.